திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே சத்துணவு முட்டை கேட்ட பள்ளி குழந்தையை சமையலர் மற்றும் உதவியாளர் துடைப்பத்தால் தாக்கிய நிலையில் அவர்களை பணி இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி உன்னை யாரோ அடிச்சேன்னு சொன்னாங்களே, யார் அடிச்சது? சமையல் ஆக்குறவங்க. எதனால அடிச்சாங்க? ஏன் முட்டை உங்களுக்கு டெய்லியும் தானே தராங்க? தரமாட்டேன்றாங்களா? ஏன் உனக்கு மட்டுமா எல்லாருக்குமே வா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழுமையான விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்குணம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொல்லைமேடு என்ற கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் என இருவர் பணியாற்றி வருகின்றனர். மேலும் இங்கு இந்த பள்ளியில் சுமார் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் வகுப்புகளானது நடைபெறுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளியில் 43 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு சமையல் செய்வதற்காக சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகிய இருவர் இருக்கின்றனர். நேற்று அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு முட்டை வழங்கும் நிகழ்ச்சி இதுவானது நடைபெற்றிருக்கிறது. இந்த இதுவில் முட்டை வழங்குவதற்காக அந்த மாணவர் முட்டையை கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த சமையலரும் சமையல் உதவியாளரும் முட்டை இல்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் சமையல் அறையில் சென்று பார்த்தபோது ஒரு பக்கெட் நிறைய முட்டை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து முட்டை இது இருக்கிறது என்று கேட்டபோது அந்த சமையலரும் சமையல் உதவியாளரும் ஒரு சிறுவன் என்று கூட பார்க்காமல் தொடப்பத்தால் அடிக்கும் அந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலாகி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் ஆகிய இருவரையும் பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டதை தொடர்ந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கு இந்த தகவலானது பரவியது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை தடுக்க தவறிய, அதாவது சமையலரும் சமையல் உதவியாளரும் அந்த மாணவனை தொடப்பத்தால் அடிக்கும் போது அங்கேயே ஆசிரியராக பணியில் இருந்த புளோரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் அவர்களே அந்த சம்பவத்தை தடுக்க தவறியதற்காக அவர் நிர்வாக மாறுதல் தமிழ்நாடு குடிமைப் பணிகள் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கார்த்திகேயன் உத்தரவிட்டு பிறப்பித்திருக்கிறார். இந்த இதுவானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிகுமார்.